அம்மா. வாடா மாணிக்கம், வாம்மா. என்ன அதிசயமா மகன் கூட மருமகள் வந்திருக்கா? அம்மா, நாளைக்கு நானும் சரவும் அழகர் குளம் போகிறோம். ஊருக்கா? ஆ. என்னப்பா திடீர்னு? அது நம்ம பவானி பெரிய மனுஷி ஆயிட்டாளாம். ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது, அதான். அவளும் உக்காந்துட்டாளா? வரிசையா செலவு வர்ற மாதிரி தானே உங்க அப்பா பெத்து வச்சிருக்காரு. அத்தை, அப்பா வேற ஊர்ல இல்ல. நீங்க தான் வீட்ல பெரியவங்க. நீங்களும் எங்க கூட வரணும். பவானிக்கு விசேஷம் பண்ணி மனசார வாழ்த்தணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா மாணிக்கம். எனக்கு ஒரே மூட்டு வலியா இருக்குப்பா. அன்னைக்கு ஒரு தைலம் வாங்கி கொடுத்துருந்தல்ல, அது தீந்து போச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரியா? அத்தை, நீங்க தான் பெரியவங்க. வாயால 4 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களும் எங்களோட வரணும். ம், நான் வரல மாணிக்கம். போயிட்டு எப்படா திரும்பி வருவீங்க? விசேஷம்லாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறோம்மா. ஒரே அடி அங்க போய் டேரா போட்டுறாத. ஏதோ போனோமா வந்தோமான்னு இருக்கணும். விசேஷம்லாம் முடியணும் இல்லையம்மா? அது பாட்டுக்கு நடக்கும். அதான் வீடு நிறைய வதன்னு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. போதாதுக்கு அந்த போஸ் வேற இருக்கான். நீ போய் முன்ன நின்று எல்லாத்துக்கும் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காத. சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்மா. பில் அங்க இருந்து பே பண்ணா? ஆமாங்க. சரி. விஜய், இந்த துணிமணி பத்திலாம் எனக்கு தெரியாது. நீயே பார்த்து எடுத்துட்டு வந்துறேன். சரிங்க மாமா, நான் பார்த்துட்டு. நாள்பட்டி உலகாட்டும் பரவாயில்ல, நல்லா பளபளன்னு இருக்கணும். பழப்பழனா எப்படி? அதான் அந்த பஞ்சு மிட்டாய் கலரு, ரோஸ் கலரு, சிவப்பு. ஐயோ, ஏன் மாமா உங்க டேஸ்ட் இப்படி போகுது? டேஸ்ட்டை பத்தி பேசுறியா? அது தெரிஞ்சா நான் ஏன் உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? போதும் போதும், ரொம்ப பேசாதீங்க. சரி, நீ பார்த்து எடுத்துட்டு வா, நான் வெளில நிக்கிறேன். சரி மாமா. ஹாஃப் சாரி எடுங்க. வேற கலர் ஏதாவது இருந்தா எடுங்க. எப்படி இருக்கீங்க? வேற ஹாஃப் சாரி எடுங்க. நான் அன்னைக்கு உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. நமக்குள்ள என்னங்க பேச வேண்டியது இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பேச வேண்டியது என்ன இருக்கு? உங்க கோவமும் நியாயமானதா?